my possessive boyfriend. மறுநாள் காலை இன்றுதான் அபி கல்லூரிக்கு வந்திருந்தான். அவனுடைய நண்பர்களுடன் சேர்ந்து கேன்டீனில் அரட்டையடித்து கொண்டிருந்தான். அப்பொழுதுதான் சிவன்யாவும் மினியும் காலேஜிற்குள் நுழைந்தார்கள். அவளை பார்த்ததுமே அவளிடம் பேசலாம் என்று நினைத்தான் அபி. ஆனால் அதற்குள் சிவன்யாவை வழிமறைத்தான் ஹர்ஷா. ஹாய் சிவன்யா. ஹாய் ஹர்ஷா, என்ன எங்க கிளாஸ் பக்கம் வந்திருக்கீங்க? உங்களை பார்க்க தான். என்ன பார்க்கவா? எதுக்கு? அது கிட்டார் கொடுத்தேன்ல, அது ரெடி ஆயிடுச்சான்னு கேட்க தான் வந்தேன். அதை நீங்க அங்கிள் கிட்ட தான் கேட்கணும், எனக்கு தெரியாது. பரவாயில்ல, நீங்களே கேட்டு சொல்லுங்கள். எக்ஸ்ட்ரா ஸ்ட்ரிங் ஹோல் போட சொல்லுங்கள். சரி, ஓகே. ஹர்ஷாவும் சிவன்யாவும் பேசிக்கொண்டிருப்பதை பார்த்த அபிக்கு கோபம் தலைக்கேறியது. இவன் அவன் கூட பேசிகிட்டு இருக்கா. அவர்கள் என்ன பேசிக்கொண்டிருக்கிறார்கள் என்பதை கவனிக்க ஆரம்பித்தான். அவனை பார்த்தாலே எரிச்சலாக இருக்கு. அவன் வேற டிபார்ட்மெண்ட் தானே, அவன் எதுக்கு அவன் கூட பேசணும்? என்ன தேவை இருக்கு? சிவன்யா, திஸ் இஸ் நாட் ரைட். எனக்கு பிடிக்காததான் எப்போவுமே செய்வேன்னு இருக்கியா? ஆனால் அவனால் தெளிவாக எதையும் கேட்க முடியவில்லை. அபியின் மனம் அவர்கள் இருவரும் பேசிக்கொண்டிருப்பதை பார்த்து உள்ளுக்குள் புகைய ஆரம்பித்தது. காரணம் என்னவென்று தெரியவில்லை. ஆனால் புகைச்சல் அதிகமாகிக் கொண்டே இருந்தது. அவனை பொறுத்தவரை சிவன்யா அவனிடம் பேசக்கூடாது. சரி, ஓகே, நான் அங்கிள் கிட்ட கேட்டுட்டு உங்களுக்கு என்னன்னு சொல்றேன் சொல்லிவிட்டு இருவரும் கலைந்து செல்ல அபி சிவன்யாவை நோக்கி சென்றான். ஆனால் அதற்குள் கிளாஸிற்கு ப்ரொஃபசர் வந்துவிட்டதால் வேறு வழி இல்லாமல் அவனுடைய இடத்தில் சென்று அமர்ந்தான். பேசலான்னு வந்தால் இவங்க வேற கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவன் மனதில் நினைத்து கொண்டு தன்னை கட்டுப்படுத்தி கொண்டு அமர்ந்திருந்தான். சிவன்யா சாதாரணமாக கிளாஸை கவனித்துக் கொண்டிருக்க அபியால் அங்கு அமர்ந்திருக்கவே முடியவில்லை. அவன் உடனடியாக தன்னுடைய போனை எடுத்து சிவன்யாவிற்கு மெசேஜ் ஒன்றை தட்டினான். உன்கிட்ட பேசணும், லஞ்ச் டைமில் லைப்ரரி கிட்ட வா. அந்த மெசேஜ் அவளுக்கு சென்று விட்டது. நோட்டிஃபிகேஷன் சத்தமும் கேட்டது. ஆனால் சிவன்யா அதை பார்க்கவில்லை. அபிக்கு அது இன்னும் கோபத்தை தூண்டியது. அவன் மீண்டும் மீண்டும் அவளுக்கு மெசேஜை அனுப்ப ஆரம்பித்தான். நீ என்னை வந்து பார்க்குற, அவ்வளோதான். வரலன்னா அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. எத்தனை மெசேஜ் வந்தாலும் சிவன்யா அதை பார்ப்பதாக இல்லை. அவள் இனி எப்பொழுதும் அபியின் பக்கம் திரும்பக்கூட விரும்பவில்லை. உனக்கு அவ்வளோ திமிராயிடுச்சா? நான் பார்த்துக்கிறேன் உன்னை. அபி கோபமாக பெஞ்சை ஓங்கி தட்ட பாடம் எடுத்துக்கொண்டிருந்த ப்ரொஃபசர் அதை கவனித்தார். அபி, வாட் ஆர் யூ டூயிங்? கிளாஸ் அவரில் ஃபோன் யூஸ் பண்ணுற? திஸ் இஸ் நாட் ரைட். கெட் அவுட். வகுப்பிலிருந்த அனைவரும் அவனைத்தான் திரும்பி பார்த்தார்கள். அபி சிவன்யாவை முறைத்துவிட்டு அங்கிருந்து வெளியேறிவிட்டான். அவன் வெளியேறியதும் அவனுடைய நண்பர்களும் கிளாஸை விட்டு வெளியேறிவிட்டார்கள். இதை அனைத்தையும் சிவன்யா பார்த்தாலும் பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. லஞ்ச் டைமும் வந்தது. சிவன்யா கிளாஸை விட்டு வெளியே வந்தாள். அப்பொழுது அவளை வழிமறைத்து நின்றான் அபி. அவள் அவனை பார்த்தும் பார்க்காதது போல் செல்ல சட்டென அவள் கையை பிடித்து தடுத்தான். உனக்கு என்ன அவ்வளோ திமிரா? மெசேஜ் பண்ண பார்க்க மாட்டியா? பார்க்கணுமா? என்ன குளிர் விட்டு போச்சா? நீ இந்த மாதிரி என்கிட்ட பேசுறதெல்லாம் எனக்கு சுத்தமாக பிடிக்கல. அதுக்கு நான் என்ன பண்ணட்டும்? சிவன்யாவும் அவனுக்கு ஏற்றது போல் திமிராக பதில் சொல்ல சரியாக தாரா அவ்விடம் வந்தாள். பேபி, இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? நான் 2 நிமிஷம் பேசிட்டு வரேன் போ. இவகிட்ட அப்படி பெருசா பேச வேண்டியது என்ன இருக்கு? வா அபி, போலாம். தாரா, நான் தான் சொல்கிறேன்ல. அவளிடம் சொல்லிவிட்டு திரும்பிய தருவாயில் சிவன்யா அங்கு இல்லை. இங்கு நின்று அவள் நேரத்தை வீணடிக்க விரும்பவில்லை. அங்கிருந்து சென்று விட்டாள். சிவன்யா இப்படி நடந்து கொள்வது அபிக்கு மேலும் கோபத்தை தான் வரவழைத்தது. அன்றைய நாள் இப்படியே கடந்தது. மறுநாள் காலை வழக்கம் போல் சிவன்யாவும் மினியும் காலேஜிற்கு வர அவளுக்காகவே காத்திருந்தான் ஹர்ஷா. ஹாய் ஹர்ஷா, என்ன கிட்டார் விஷயம் தானே? ஆமாம், கேட்டிங்களா? கிட்டார் எப்போ கிடைக்கும்? சர்வீஸ்க்கு நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட் வந்திருக்குன்னு சொன்னாரு. உங்களது தான் இப்போ பார்த்துட்டு இருக்காரு. நீங்க கேட்டதா சொன்ன சண்டே ரெடி ஆயிடும்னு சொல்லியிருக்காரு. அப்படியா? தேங்க்ஸ். இந்த கிட்டார் எனக்கு ரொம்ப ஃபேவரேட். அதனால தான் உடஞ்சு போனாலும் ரெடி பண்ணி கேட்டிருக்கேன். நீங்க இவ்வளவு ஆர்வமா வந்து கேட்கும் போதே தெரியுது. சரி, ஓகே, நான் வரேன். கிளாஸுக்கு டைம் ஆச்சு.
சொல்லிவிட்டு சிவன்யா அங்கிருந்து கிளம்ப, நேற்றை போல் இன்றைக்கும் கேண்டீனில் தன் நண்பர்களுடன் ஜூஸ் குடித்துக் கொண்டிருந்த அபி அதை பார்த்தான். அவன் கோபத்தில் கையிலிருந்த கண்ணாடி டம்ளரை இறுகப்பற்ற அவனின் எண்ணத்திற்குள் இந்த ஹர்ஷாவை ஏதாவது செய்ய வேண்டும் என்கிற வன்மம்தான் வளர்ந்தது. அவன் எரிச்சலுடன் சிவன்யாவிடம் இன்று பேசியே ஆக வேண்டுமென்று உறுதியாக காத்திருந்தான். சரியாக லஞ்ச் பிரேக்கும் வர சிவன்யாவும் தனியே வந்தாள். அவளை இடைமறித்தான் அபி. என்ன? அந்த ஹர்ஷா கூட எதுக்கு பேசிகிட்டு இருக்க? அது என்னோட விருப்பம். நீ எதுக்காக கேட்குற? அவன் எனக்கு சுத்தமாக பிடிக்கல. நீ அவன் கூட பேசக்கூடாது. நான் யார் கூட பேசணும் பேசக்கூடாதுன்னு முடிவு பண்ற உரிமை உனக்கு கிடையாது. நான் சொல்கிறத நீ கேட்டு தான் ஆகணும். அதெல்லாம் முடியாது. எனக்கு ஹர்ஷா கிட்ட பேச பிடிச்சிருக்கு. நான் பேசுவேன். உனக்கு என்ன வந்துச்சு? என்ன ரொம்ப தைரியமாக பேசுகிறதா நினைப்பா? இங்கே பாரு, நீ என்னோட பேச்சை கேட்டு தான் ஆகணும். அக்ரிமெண்ட்டுன்னு ஒன்று சைன் பண்ண ஞாபகம் இருக்கா இல்லையா? யூ ஆர் மை ஸ்லேவ், ஒபே மை ஆர்டர். நான் உன்கிட்ட ரெக்வெஸ்ட் பண்ணல, புரியுதா? அதுல நீ இப்படி சொல்ற விஷயம் எதுவும் இல்லை. நான் ஏன் கேட்கணும்? நீ கேட்டு தான் ஆகணும். இது என்னோட ஆர்டர். என்னால முடியாது. இதுக்கப்புறம் என்னால உன்னோட அக்ரிமெண்ட்ல இருக்கிற விஷயத்த ஃபாலோ பண்ண முடியாது. உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ. கோபத்தில் அவள் அங்கிருந்து சென்று விட்டாள். அபியோ அதே கோபத்தில் எதிரே இருந்த சுவற்றை எட்டி உதைத்தான். பாவம் சிவன்யாவிற்கு தெரியவில்லை. அவனை பகைத்து கொண்டால் என்ன நடக்கும் என்று. அப்போ இனி நடக்க போறது என்ன? அபி சிவன்யாவை என்ன செய்ய போறான்? உங்களுக்கு ஐடியா இருந்ததுன்னா மறக்காம கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. அடுத்து திங்கக்கிழமை வர எபிசோட்ல உங்களுடைய கெஸ்ஸிங் எந்த அளவுக்கு கரெக்ட்னு நாம் அதில் செக் பண்ணிடலாம். ஏற்படும் திருப்பங்களை பற்றி தெரிந்து கொள்ள என்னோடு காத்திருங்கள். இது டாக்ஸிக் லவர். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.